இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் முதல் பயணத்தை தொடங்கிய ஹைட்ரஜன் ரயில். உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் சென்னை ICF-இல் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை போக்குவரத்து. 10 பெட்டிகளில் 2600 பேர் பயணிக்கும் வகையில் வசதிகள். ஹரியானாவில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள், டெல்லி, அமிர்தசரஸ், கட்ரா விரைவுச் சாலை உள்ளிட்ட திட்டங்கள் தொடக்கம். தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை பார்க், சின்னசேலம், குன்னூர் ரயில் நிலையங்கள் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக சுய விவரங்களை இணையத்தில் பதிவு செய்த முதல்வர் விஜய். ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள் என வேண்டுகோள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் வேண்டுகோள். ஆதார் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கம் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும் என கருத்து. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதிகளில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு. கல்லூரி மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்த முதல்வர். MC ராஜா சமூக நீதி விடுதி குறித்த புகார்களை முதல்வரிடம் அடுக்கிய மாணவர்கள். கொசு தொல்லை, உணவின் தரம் குறித்து முதல்வர் விஜயிடம் புகார். சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு புழு நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. சென்னையில் முதல்வர் விஜயுடன் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தரப்பில் தகவல். தமிழ் தேசியம் பேசுவோர் விசிகவுக்கு ஏன் வருவதில்லை என திருமாவளவன் கேள்வி. தமிழ் தேசியம் பேசும் சிலர் சாதி ஒழிப்பை பேசுவதில்லை என்றும் விமர்சனம். ஒரு கட்சியில் இருந்து விலகி அதே அரசியலை பேசுகிற இன்னொரு கட்சிக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேருவதற்கு தயங்குகிறார்கள்? அவங்களை என்ன தடுக்குது? எது தடுக்கிறது? ஏக்கத்திலிருந்து சொல்லவில்லை, ஏன் வரவில்லை என்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாதிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என்பதே விசிகவின் நிலைப்பாடு. தாவைக்க கூட்டணியில் பாமக இணைய நேர்ந்தால் என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதில். பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். பத்திரிகையாளர் விஜயன் அச்சுறுத்தப்படுவது கவலை தருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம்.
காவல்துறையின் செயல் ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல என்றும் கருத்து. திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். விஜயன் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். பத்திரிகையாளர் விஜயன் மீதான விசாரணைகள் மனித உரிமைகளை மீறிய செயல் என்று சிபிஎம் கண்டனம். அத்துமீறிய நடவடிக்கைகளை காவல்துறை உடனடியாக நிறுத்திடவும் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை. திருவள்ளூர், திருவண்ணாமலை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு. பத்திரிகையாளர் விஜயனின் செல்போனை பறிப்பது அராஜகத்தின் உச்சம். விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் சிபிஎம் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் கண்டனம். காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அவர் 2 நாளா வச்சு விசாரிச்சு அவருடைய செல்போனை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அராஜகத்தினுடைய உச்சம். எனவே அவர் அந்த அளவுக்கு கொண்டு போய் கொடுமைப்படுத்தி இருப்பது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரிய. நடப்பாண்டுக்கான காவலர் நியமனத்தை ஓராண்டுக்கு அரசு தள்ளி வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நடப்பாண்டிலேயே காவலர்களை நியமிப்பதற்கான பணிகளை தொடங்கவும் வலியுறுத்தல். ஆயிரத்து 1993 தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட கொலைப்பழியை போன்று திமுக தலைமை குற்றச்சாட்டை தொடுத்துள்ளதாக வைகோ காட்டம். வைகோ குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நினைவலைகளை முரசொலி வெளியிட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கை. அரசியல் வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்துவிட்டதாக கூறும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. 2006 அதிமுகவுடனும் 2017 திமுகவுடனும் கூட்டணி வைத்தது தவறு என பரபரப்பு அறிக்கை. அதிமுகவின் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் தவிக குதிரை பேரம் என குற்றச்சாட்டு. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை எம்பி ஆகியோர் டிஜிபியிடம் புகார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தவறுகளை, குதிரை பேர ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு மீண்டும் தமிழக காவல்துறை தலைவர்களிடத்திலே மனு வழங்கியது. நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பொறுத்துதான் தமிழ்நாட்டின் 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த முடியும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தலைவராக அமைச்சர் வெங்கடரமணன் நியமனம். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அனுராக் மிஸ்ரா. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23 கடைசி நாள். காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவிப்பு. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அதிஅழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் தொடக்கம். தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டே சிகிச்சை பெறும் வசதி. நாகர்கோவில் சிறையில் கொல்லப்பட்ட சபரிவர்மன் உடலுடன் உறவினர்கள் போராட்டம். அரசு நிவாரணத்தை உடனே வழங்க வலியுறுத்தல். நாகர்கோவிலில் காவல் மரணம் அடைந்த சபரிவர்மன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி. 2 சென்ட் வீட்டுமனை பட்டா மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில் மனைவிக்கு தற்காலிக பணி ஆணையம் வழங்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. கட்டுமான நிறுவனங்களின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு. சண்டையிட்ட சில நிமிடங்களில் தோழமையுடன் விவாதித்தவாறே சென்ற கவுன்சிலர்கள்.
பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பாக சிபிசிஐடி எஸ்பி விசாரணை. வழக்கு தொடர்ந்த முருகானந்தம் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை. பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடி விவகாரம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பழனி கோயில் நில முறைகேட்டில் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பில்லை. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலேயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல், எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. பழனி நில மோசடி விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் ஏற்புடையதல்ல. திட்டமிட்ட சதி நடந்துள்ளதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றச்சாட்டு. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. பழனிக்கு மொட்டை போட செல்வார்கள், ஆனால் பழனிக்கு மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. பழனி நில மோசடி விவகாரத்தில் திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கடும் விமர்சனம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆடி பிறப்பை ஒட்டி நெல்லை பாபநாசநாதர் கோயில் தாமிரபரணி ஆற்றில் புனித தீர்த்தவாரி. காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலில் பொங்கலிட்டு பக்தர்கள் வழிபாடு. வரும் 21ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, கடலூர், மதுரை, நாகை, திருச்சி உள்ளிட்ட 10 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் விமான நிலையத்தில் 38.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை கோயம்பேடு, வானகரம், நெற்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் ஜூலை 23 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வட கடலோர தமிழ்நாட்டில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 47,22,00,000 யூனிட்டுகள் மின் நுகர்வு. ஜூலை மாதத்திலும் கோடை வெப்பம் தொடர்வதால் புதிய உச்சம் தொட்ட மின் நுகர்வு. மதுரை விமான நிலைய பகுதியில் மோசமான வானிலை காரணமாக வானில் வட்டமடித்த விமானங்கள். 20 நிமிடங்களுக்கு பின் விமானங்கள் பாதுகாப்பாக தரையிறக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை.
உதகை மலை ரயிலில் உள்ளூர் மக்கள் சலுகை விலையில் பயணிக்க நடவடிக்கை. மலை ரயில் டிக்கெட் விலையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் உறுதி. தேனி மாவட்டம் கம்பத்தில் சின்ன வெங்காயம் விலை கிலோ 65 ரூபாயாக அதிரடி உயர்வு. சந்தை வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பால் வெங்காய விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் மின்கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உரசி பட்டாசு போல் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பொதுமக்கள் அச்சம், மின்சாரத்தை உடனடியாக துண்டித்து சீரமைத்த ஊழியர்கள். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம். பழனியில் சிபிஎம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கடலூர் அருகே வீட்டின் சிசிடிவி கேமராக்களை உடைத்து நகை, பணம் கொள்ளை. கைதேர்ந்த கொள்ளை கும்பலை தனிப்படை அமைத்து தேடும் காவல்துறை. விழுப்புரம் அருகே பஞ்சமாதேவி ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 5 மீட்டர் ஆழத்திற்கு மணல் கொள்ளை என குற்றச்சாட்டு. நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரரை கண்டித்து லாரி மற்றும் ஹிட்டாச்சி வாகனங்களை சிறைபிடித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். குஜராத்தில் தீவிரவாத தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த 5 பேர் கைது. ராமர் பாலம் வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மனுதாரரான சுப்பிரமணியன் சுவாமி ஆஜராகாத காரணத்தால் ஒத்திவைக்கப்பட்டது. கொல்கத்தா விமான நிலைய பகுதிக்குள் உள்ள பாங்க்ரா மசூதியில் தொழுகை தற்காலிகமாக நிறுத்தம். கருப்பு நிற பட்டைகளை அணிந்து உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரின் ராமன் மாவட்டத்தில் உள்ள பாக்லிஹார் அணை மதகுகள் திறப்பு. நுரையுடன் தண்ணீர் வெளியேறும் ரம்மியமான காட்சி.